முழு வசனத்தை வாசிக்கிறேன். 4:6. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் அவருடைய முகத்தில் உள்ள அந்த மகிமையின் அறிவாகிய ஒளியை உங்களுடைய இருதயங்களில் தோன்ற பண்ணுவார். விளக்கமாய் சொல்ல போனார், அதாவது இந்த வெளிச்சம், இந்த ஒளி, it gives knowledge. ரெண்டு காரியம் சொல்ல போகிறேன். not only give the knowledge, it lights, it gives the beam. தமிழில் அழகா போட்டிருக்குது அந்த வார்த்தை. அவருடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை உங்களுடைய இதயத்திலே தோன்ற பண்ணும் பொருட்டாக. கவனிங்கள், இதயத்திலே தோன்ற பண்ணுகிற ஒன்றை உலகம் பார்க்கும். திரும்ப சொல்லுகிறேன், என் இதயத்திலே ஒரு நாள் வெளிச்சம் தோன்றிற்று. அது எனக்குள்ள வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. அந்த வெளிச்சத்தை தான் உங்களோடு பேசுகிறேன். அப்படியானால் வெளிச்சத்தை பெற்ற ஒருவன் அந்த வெளிச்சத்துக்குள்ளே அவன் கலிகூற மாட்டான். வெளிச்சத்தை பெற்ற ஒருவன் அதுல மகிழ்ச்சி அடைய மாட்டான். அந்த வெளிச்சத்தை பெற்ற ஒருவன் அநேகருக்கு அந்த வார்த்தை சொல்லுகிறேன், அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணுவான். யோசித்து பாருங்களே, நம்ம எத்தனை மிஷனரிமார்கள் மேல்நாடுகளிலே வசதி வாய்ப்பு, நல்ல ஆரோக்கியம், நல்ல சூழ்நிலை, அங்கெல்லாம் இந்த ஏர் பொல்யூஷன் கிடையாது, மாசு கட்டுப்பாடு கிடையாது, அங்கே செழிப்பு, நல்ல நல்ல இயற்கை சூழ்நிலை, அங்கெல்லாம் நோ பொல்யூஷன். அப்படிப்பட்ட மேற்கத்திய நாடுகளை பிறந்து வளர்ந்த நல்ல ஆரோக்கியம், நல்ல மருத்துவம், நல்ல குடிதல் நீர். அங்கெல்லாம் யாருமே பாட்டில் தண்ணி குடிக்கிறது இல்லை, டேப் தண்ணி தான் குடிக்கிறாங்க. ஐரோப்பிய நாடுகளிலும் இங்கிலாந்து தேசங்களிலும் எல்லாமே அங்க வருகிற அந்த குழாய் தண்ணி தான் குடிக்கிறாங்க. ஹெல்த்தி, ஆரோக்கியமா இருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்லுற வசனம் என்னவென்றால், அன்பானவர்களே, அப்படிப்பட்டவர்கள் நம்ம தேசத்துல வந்து சிறுமைப்பட்டு வியாதிப்பட்டு, வில்லியம் கேரி அவர்கள் ஏறக்குறைய 13 முறை அமை நோயினால் பாதிக்கப்பட்டாராம். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவர் காங்கோவிலே 37 ஆண்டுகள் பணியாற்றினார். ஏறக்குறைய அவர் சொன்னார், ஏறக்குறைய 23 முறை அவர் மலேரியா காய்ச்சலாலே பாதிக்கப்பட்டார். 17 முறை டைபாய்டு. அவர் மனைவி மரித்து போனார்கள். அவர் ஒரு தோட்டக்காய் நிபுணர். தோட்டக்கலைக்காகத்தான் அந்த காங்கோ தேசத்துக்கு போனார். அந்த வனாந்திரத்தை செழிப்பாக்குவதற்காக. இஸ் a gardener, architect, அதாவது லேண்ட்ஸ்கேப் சொல்லுவாங்க, அந்த வடிவமைக்கிறவர். அங்கே போய் அன்பானவர்களே வேலைக்காக போனார். ஆனா பாரம் 37 ஆண்டுகள் அந்த காங்கோவிலே திருச்சபைகள், பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவ நிலையங்களை அவர் உண்டு பண்ணினார். இன்றைக்கு அவர் இருக்கிறார். 87 வயது அவருக்கு. நிறைய பலவீனங்கள், ஆனாலும் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். நான் சொல்ல வந்த வசனம் என்னவென்றால், உங்கள் இருதயங்களிலே அதை தோன்ற பண்ணுவார். அநேகருக்கு அந்த வெளிச்சமே இல்லை.